வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜெயபால். இன்னைக்கு நம்ம ஜேபிஎம்எஸ் சேனல் மூலமா கத்துக்க போறது ஒய் ஸ்கேல். இந்த ஒரு ஒய் ஸ்கேல் நம்ம பிராக்டிஸ் பண்றதுனால நமக்கு கிடைக்க போற பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேஜரா இந்த ஒரு எக்ஸசைஸ்ல நம்ம பாடியில ஸ்ட்ரெச், ஸ்ட்ரென்தன், அதுக்கப்புறம் பேலன்ஸ், இந்த மூணையுமே காம்பினேஷனா சேர்த்து செய்யறதா இந்த ஒய் ஸ்கேலோட பெனிஃபிட். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மேஜரா பாத்தீங்கன்னா ஹிப் மசில்ஸ் நல்லா நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும், ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங் மசில், அதாவது தை மசிலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் லெக் பேலன்ஸை பெர்ஃபெக்டா எடுக்க முடியும். ஸோ இந்த 3 பெனிஃபிட் இருக்க இந்த ஒரு ஒய் ஸ்கேல் எக்ஸசைஸை நம்ம ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிசைன் பண்ணிட்டு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எப்படி பண்றதுக்கான ஃபுல் வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்னைக்கு இந்த ஒய் ஸ்கேல நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். பட்டர்ஃப்ளை. ஃபஸ்ட்டு 2 கால் நீட்டி வச்சுக்கணும். அப்புறம் 2 பாதத்தை ஒன்றா சேர்க்கணும். கால் விரல்களை ஒன்றா கையால் பிடிச்சிட்டு இப்போ 2 மொட்டையை தரையில் டச் பண்ணி எடுக்கணும். இப்படி டச் பண்ணி எடுக்கிறது மினிமம் ஒரு 10 டைம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். 10 டைம் நம்ம ப்ராக்டிஸ் முடித்ததுக்கப்புறம் ஒரு 40 செகண்ட்ஸ் டு 60 செகண்ட்ஸ் வர நம்ம அப்படியே அந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணோம். முதுகை நேராக வச்சு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி சுமோ பல்ஸ். லெக்கை க்ளோஸ் பண்ணிட்டு லெக்கை ஒரு 6 ஸ்டெப்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிவிட்டு 2 கையை ஒன்றா சேர்த்துட்டு செஸ்ட்டுக்கு நேரம் வைக்கணும். இப்போ பல்ஸ் மாதிரி உட்காந்து எழுந்திரிக்கணும் சின்னதாக. இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 10 பண்ணணும். 10 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 40 to 60 செகண்ட் வரைக்கும் அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹாம்ஸ்ட்ரிங்கும் ஹிப்பும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். சைடு லஞ்சஸ். லெக்கை 6 ஸ்டெப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஹேண்ட்ஸை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒரு காலில் உட்காரணும். உட்காந்துட்டு இந்த பொசிஷன்லேயே நம்ம மினிமம் ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணணும். ஈச் லெக்குக்கு 10 நம்ம இந்த சிட்டிங் உட்காரணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸும் நம்ம ஹிப் ஃப்ளெக்ஸர் மசில்ஸு, காஃப் மசில்ஸ், இந்த 3மே ஸ்ட்ரெச் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். சைடு லெக் ரைஸ். லெக் க்ளோஸ் பண்ணிட்டு ஹேண்ட்ஸை ஷோல்டர் லெவலில் வச்சுக்கணும். இப்போ ஒரு காலை ரைஸ் பண்ணி சேம் ஹேண்டை டச் பண்ணிவிட்டு, அதாவது சைடில் டச் பண்ணிவிட்டு கீழே இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா போத் லெக், அதாவது ஸ்டாண்டிங் லெக்கும் ரைசிங் லெக்கும் ஃபுல் ஸ்ட்ரெயிட்டில் இருக்கணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹிப் நல்லா ஸ்க்யூஸ் ஆகும், லெக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த எக்ஸசைஸ் மினிமம் ஈச் லெக்குக்கு 10 ப்ராக்டிஸ் பண்ணோம். ஹிப் லெவல் வால் சைடு ஸ்ட்ரெச். இதுக்கு நம்ம ஹிப் லெவலுக்கு இருக்கிற ஒரு வாலை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வீடியோவில் கட்டுறப்பில் சைடில் நின்றுட்டு ஒரு காலை கரெக்டாக ஃபுல் ஸ்ட்ரைட்டாக அந்த வாலில் நம்ம காலை ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 கையை ஃபுல் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு சைடில் டச் பண்ணி எடுக்கணும். 2 கையுமே ஃபுல் ஸ்ட்ரைட்டில் இருக்கணும், காலுமே ஃபுல் ஸ்ட்ரைட்டில் இருக்கணும். இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா மினிமம் நம்ம ஒரு 10 ப்ராக்டிஸ் பண்ணணும். இது பண்ணும்போது நம்ம சைடு ஹிப்பு, ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸு, ஹிப் மசில்ஸு நல்ல ஸ்ட்ரெச் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். 10 கவுண்டிங் முடித்தோடனே 40 to 60 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லெக்கு கம்ப்ளீட் பண்ணோன்னே ஆப்போசிட் லெக்குக்கும் சேம் அதே மாதிரி பெண்ட் பண்ணி டச் பண்ணணும். இதுக்கும் 10 கவுண்ட் வரைக்கும் டச் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா 40 to 60 செகண்ட் வரைக்கும் இதையும் இந்த சைடுமே நம்ம ஹோல்ட் பண்ணணும். ஹிப் லெவல் வால் ஹிப் ஸ்ட்ரெச். ஃபஸ்ட்டு வால்கிட்ட நேராக நின்றுட்டு ஒரு கையை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஒரு காலை தூக்கி செவுத்தில் வச்சுட்டு இன்னொரு கையை செவுத்தில் வச்சுருக்க காலோட ஹீலை கேட்ச் பண்ணிவிட்டு ஹிப்பை மட்டும் உள்ளே புஷ் பண்ணி எடுக்கணும். வீடியோவில் காட்டுறாப்புல இந்த எக்ஸசைஸ் ஒரு சைடு 10 கம்ப்ளீட் பண்ணோன்னே ஆப்போசிட் சைடும் நம்ம அதே மாதிரி 10 கவுண்டிங் ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹிப்பும் ஹாம்ஸ்ட்ரிங்கும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸ்டாண்டிங் லெக்கில் நல்ல பேலன்ஸ் கிடைக்கிறத நம்ம உணர முடியும். லெக் பேலன்ஸ்.
ஃபஸ்ட்டு நேராக நின்றுட்டு 2 கை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இப்போ ஒரு காலை மேலே தூக்கி, அதாவது முட்டி மேலே தூக்கி அந்த முட்டி அவுட் சைட் கொண்டு வரணும். எந்த காலை தூக்கி இருக்குமோ அந்த காலோட கையை வந்து இப்போ வீடியோவில் காட்டுக்காப்பில் ஹீலை வந்து கேட்ச் பண்ணும். அதாவது அந்த காலுக்கு வெளியில் தான் அந்த கை இருக்கணும். ஹீலை கேட்ச் பண்ணி 40 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் லெக்கையும் அதே மாதிரி முட்டியை நேராக தூக்கி முட்டி அவுட் சைட் கொண்டு வந்துட்டு சேம் ஹேண்டை வந்து ஹீலை வந்து கேட்ச் பண்ணிவிட்டு லெக்கை வந்து டோ பண்ணிக்கணும். இந்த எக்ஸசைஸ் வந்து மினிமம் வந்து ஈச் சைடு வந்து 10 ப்ராக்டிஸ் பண்ணோம். வால் சப்போர்ட் ஹிப் லெவல் ஒய் ஸ்கேல். ஹிப் லெவலில் இருக்க ஒரு வாலை வந்து நம்ம வீடியோவில் கட்டுறப்பில் கேட்ச் பண்ணிட்டு ஆப்போசிட் லெக்கை நீயை லிஃப்ட் பண்ணிட்டு நீ அவுட் சைட் கொண்டு வந்துட்டு லெக்கை கேட்ச் பண்ணிவிட்டு ஹிப் அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப பழைய பொசிஷன் கொண்டு வரணும். இதில் வந்து காலை கீழே இறக்கவே கூடாது. இப்போ கரெக்டாக நம்ம ஹீலை தான் கேட்ச் பண்ணியிருக்கணும். அதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைடுக்கு வந்து மினிமம் நம்ம 10 ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆப்போசிட் லெக்குக்கும் இதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆப்போசிட் லெக்குக்கும் ஒரு 10 கவுண்டிங் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட ஹாம்ஸ்ட்ரிங் மசிலும் ஹிப்பும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத ஸ்ட்ரென்த் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஷோல்டர் லெவல் வால் சைடு லெக் ஸ்ட்ரெச். இப்போ நம்ம ஷோல்டருக்கு மேலே இருக்கிறாப்புல ஒரு வாலை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு காலத்துக்கு அந்த செவுத்தில் ஷோல்டர் லெவல்கிட்ட வச்சுட்டு இப்போ செவுத்தில் வச்சுருக்க காலை வந்து அதை கையால் சேம் ஹேண்டால் கேட்ச் பண்ணிவிட்டு ஆப்போசிட் ஹேண்டை ரைஸ் பண்ணிவிட்டு டச் பண்ணி எடுக்கணும். ஆப்போசிட் ஹேண்டால் காலை டச் பண்ணி எடுக்கணும். இந்த எக்ஸசைஸ் மினிமம் 10 பண்ணணும். டச் பண்ணி எடுக்கணும். 10 டைம் டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 40 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடும் நம்ம அதே மாதிரி 10 டைம்ஸ் வந்து டச் பண்ணி எடுத்துகிட்டு 40 செகண்ட்ஸ் டு 60 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு ஒய் ஸ்கேலுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். சப்போர்ட் ஷோல்டர் லெவல் ஒய் ஸ்கேல். இப்போ ஷோல்டர் லெவலுக்கு மேலே இருக்க ஒரு வாலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த வாலை வந்து ஒரு ஹேண்டால் கேட்ச் பண்ணிவிட்டு ஆப்போசிட் லெக்கை வந்து நீயை லிஃப்ட் பண்ணிட்டு நீ அவுட் சைட் கொண்டு வந்துட்டு அந்த காலோட ஹீலை கேட்ச் பண்ணிவிட்டு சைடில் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அந்த காலை வந்து நம்ம அப்படியே கீழே இறக்கணும். இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு சைடுக்கு நம்ம 10 ப்ராக்டிஸ் பண்ணோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஒரு காலை நீயை லிஃப்ட் பண்ணிவிட்டு நீ அவுட் சைட் கொண்டு வந்துட்டு ஹீலை கேட்ச் பண்ணி சைடில் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஃபைனலாக ஒய் ஸ்கேல். இப்போ 2 காலை ஒட்டி வச்சுட்டு ஹேண்ட்ஸ் சைடில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒரு கால் முட்டியை மேலே தூக்கிட்டு முட்டியை அவுட் சைட் கொண்டு வந்துட்டு ஹீலை வந்து கேட்ச் பண்ணிவிட்டு சைடில் ஷோல்டர் லெவலுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு காலை திரும்ப அதே மாதிரி மடக்கி முட்டியை நேராக கொண்டு வந்துட்டு கீழே இருக்கணும். திரும்ப ஆப்போசிட் லெக்கை வந்து முட்டியை மேலே தூக்கி முட்டியை அவுட் சைட் கொண்டு வந்துட்டு ஹீலை கேட்ச் பண்ணிட்டு ஷோல்டர் லெவலில் ஸ்ட்ரெச் பண்ணி 10 கவுண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப மெதுவாக காலை கீழே இருக்கணும். இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா 2 சைடுமே நம்ம 5 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. ஃபைனலாக ரொம்ப சிம்பிளாக ஒய் ஸ்கேலை வந்து நம்ம இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒய் ஸ்கேலை வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த ஒய் ஸ்கேலை வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். வித்தின் 1 மந்தில் உங்களால் பர்ஃபெக்டாக ஒய் ஸ்கேல் வந்து கொண்டு வந்துட முடியும். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக ஒய் ஸ்கேல் கொண்டு வாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.